நம்ம தமிழ் சினிமால டைரக்டர்லாம் ஒரு படம் ஃபிளாப் கொடுத்தாவே இவர் அவ்வளவுதான் நினைச்ச டைம்ல அடுத்த படத்திலேயே ஹிட் அடிச்சு ஸ்ட்ராங்கான கம்பேக்கை கொடுத்த ஒரு 3 டைரக்டர்ஸ் இந்த வீடியோல பார்த்தலாம். சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டரா நெல்சன் திலீப் குமார். இவர் டைரக்ஷன்ல 2022ல வந்த பீஸ்ட் படம் கலெக்ஷன் வைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ரிவ்யூலாம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஆனா இவரு அடுத்த வருஷம் 2023லயே சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஜெயிலருங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்திருப்பாரு. இந்த காம்போல அடுத்து ஜெயிலர் 2 கூட வரப்போகுது. ரெண்டாவதா GBU டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் 2023ல ரிலீஸ் ஆன பகீரா, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ட்ரிபிளேன்னு 2 தொடர் ஃபிளாப் படங்களை கொடுத்திருப்பாரு. அதே 2023ல ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல மார்க் ஆண்டனி படத்தை இறக்கி இருப்பாரு. விஷால் S.J. சூர்யா ஆக்டிங்ல படம் சூப்பர் ஹிட். டைரக்டர் ஆதிக்குக்கும் அந்த படம் வேற லெவல் கம்பேக்காக இருந்துச்சு. மூணாவதா டைரக்டர் சிறுத்தை சிவா. நம்ம AK கூட 2014ல வீரம், 2015ல வேதாளம்னு 2 ஹிட் படத்தை கொடுத்த இவரு அடுத்து இதே காம்போல 3வது படமா 2017ல விவேகம் படம் வந்துச்சு. அந்த படம் சரியா போல. இவங்க கூட்டணி அவ்வளவுதான் நினைச்ச டைம்ல திரும்ப அஜித் குமார் கூடவே சேர்ந்து 2019ல விஸ்வாசம் படத்தை கொடுத்திருப்பாரு. இந்த படம் சிறுத்தை சிவா AKன்னு 2 பேருக்குமே அந்த டைம்ல ஒரு வேற லெவல் கம்பேக்கா இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல அடிஷனலா டைரக்டர் அஜய் ஞானமுத்துவும் வருவாரு. கோபராங்கிற ஃபிளாப் படத்துக்கு அப்புறம் டிமாண்டி காலனி 2ங்கிற சூப்பரான ஹாரர் படத்தை கொடுத்திருப்பாரு. இந்த டைரக்டர்ஸ்ல யாரோட படம் உங்களோட ஃபேவரட்னோ லிஸ்ட்ல யாராவது மிஸ் ஆயிருந்தாலோ காம்பஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.